வெல்கம் டு ஹரிஸ் வேர்ல்டு. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வளகாப்பு. ஸோ செகண்ட் வளகாப்போட ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ வீட்டில் என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன், பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம இவன் தான் வந்திருக்காரு. இவர் யார் இந்த மூஞ்சி வந்து வீடியோவில் காட்டவே மாட்டேன்னு சொன்னார். இருந்தாலும் அவர் வீடியோவில் காட்டிட்டேன். ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு ஃபிஷ் செட்டிங் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ புது ஃபிஷ்ஷஸ்லாம் விட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், கம்யூனிட்டி டேங்க். ஸோ நிறைய ஃபிஷ் நம்ம நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் கலர் பாருங்கள், வாங்குறப்ப சின்னதாக இருந்தது. இந்த கோய் ஃபிஷ்ஷு இது ரொம்ப பெருசாகிடுச்சு இப்போ. ஸோ அதை தொடர்ந்து சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸில் விட்டுருக்கேன். அவங்களும் நல்லா ஜாலியாக விளாட்றாங்க பாருங்கள். இன்னொரு கோய் ஃபிஷ் வந்து சின்னதாக வாங்கி விட்டுருக்கேன். அது இன்னும் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரில டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ எல்லாருமே நல்லா ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம இப்போ கல் வந்து ரிவர் சைடில் போய் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நல்லா சூப்பராக டெக்கரேட்டும் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்லாம் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்டு கௌரவா இதெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து நம்ம வீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீட்டில் வந்து சாமி ரூம்லாம் நேற்று ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். சச்சினோட சேட்டை தாங்க முடியாமல் சாமி ரூம் வந்து லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா உள்ளார போனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் கலைச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங்க்கு எல்லாமே வந்து சாப்பாட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா கூட்டு குழம்பு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. அதை தொடர்ந்து இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக போட்டாச்சு, செட்டு போட்டாச்சு ஃபுல்லாகவே. இங்கே சேரு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இனிமேல் தான் என்ன பண்ணணும். ஸோ நம்ம ஏரியாவை பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் வீடு. நாங்கள் இப்போதைக்கு ரெண்ட்டுக்கு இருக்கிற வீடு. எங்களுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் எவ்வளோ பெரிய காலி இடம் இருக்குது. இங்கே எல்லாமே இங்கே தான் காலி இடமா இருக்குது, கவர்மெண்ட் இடம். ஸோ பக்கத்தில் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு இங்கே சந்து இருக்குது. இது வந்து 2 வீடு ஒரே மாதிரியாக இருக்கும். பக்கத்தில் சந்து, அப்படியே ஜாயிண்ட்டாக பக்கத்து வீட்டுக்கு கூட போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜாயிண்ட் வீடு மாதிரி இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து நம்ம ஏரியா ஸ்ட்ரீட்டு இதான் பார்த்துக்கோங்க. அண்டு அப்படியே நம்மளுக்கு பேக் சைடு வந்தீங்கன்னா, நம்ம பேக் சைடில் செடியெலாம் வச்சுருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ அந்த செடி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் ஃபுல்லாக ரோஸ் செடி, டொமேட்டோ செடி இது எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே அப்படியே உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ இதை தொடர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளார ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நம்ம இன்னும் பிளான்ட் அக்வேரியமுக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் நான் போடல. பட் இருந்தாலும் சில பல டெக்கரேஷன்லாம் இப்போ புதுசாக பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செப்பரேட்டாக போடுறேன் உங்களுக்கு எப்படி என்னங்கிறத. இருந்தாலும் நம்ம பிளான்டட் அக்வேரியமில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக இப்போதைக்கு சும்மா ஒரு கிளான்ஸ் மாதிரி காட்டிடுறேன். அடுத்தது அது போடுறப்ப அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வீட்டை பற்றி வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் காட்டிகிட்ருக்கேன். ஸோ பீட்டா ஃபிஷ் வந்து 2 ஃபீமேல் ஃபிஷ் இருக்குது. அப்புறம் ஒரு மேல் பீட்டா இருக்குது. அவர் வந்து கீழே ஸ்டே பண்ணிகிட்ருக்கார் போல இருக்குது. நல்லா அழகாக இருப்பாப்புல பாருங்கள் அண்டரா. ஸோ அவர் அண்ணனை போனதுனால சரியாக காட்ட முடியல. பாருங்கள் நல்லா ப்ளூ வித் ஒயிட்டு சூப்பராக இருப்போம் அழகாக. அண்டு நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே அப்படியே உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் அப்படியே மேலே பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இருந்தது நம்ம சச்சின் எல்லாருமே இருப்போம். இப்போ அடுத்து ஒரு குட்டி வர போகிறாரு. அவருக்கும் ஒரு ஃப்ரேம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நீட்டாக வர மாதிரி. அண்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஃபுட்டு அதாவது சீருக்கு தேவையான ஐட்டம்ஸ், வாழைப்பழம், அப்புறம் வந்து புளி சாப்பாடு, ஜிலேபி. நாங்கள் வந்து ஒரு தொட்டிட்டுன்னு சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் மாதிரி பெருசாக ஒரு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து மார்னிங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க வந்து மாமனார் மாமியார் அவங்க வீட்டு சைட்லேருந்து என்னென்ன கொண்டு வரணுமோ அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா கோமதிக்கு வந்து இதெல்லாம் வைப்பாங்க, அதாவது மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு வந்து ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி. ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்போ கையில் எல்லாமே பூசி விடுவாங்க. நான் அப்போ தான் எல்லாமே ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்திருந்தேன். எனக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக கோமதி இதை பண்ணுவாங்கன்னு நினச்சேன். என்னையும் உட்கார வச்சு எனக்கும் உங்களுக்கும் பூசி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நாம்ளும் அமைதியாக உட்காந்துட்டோம். நம்ம ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தேன். பட்டு எல்லாமே பூசினதுனால அமைதியாக நானும் உட்காந்துட்டேன். சச்சின் வந்து எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி கொஞ்ச நேரம் கழித்து அவனையும் உட்கார வச்சு அவனுக்கும் பொட்டெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு நல்லா போயிட்டு இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் பாருங்கள், பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
நலுங்குல வச்ச வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாருமே வந்து ஆரத்தி எடுப்பாங்க. இந்த மாதிரி ஆரத்திலாம் எடுத்து எல்லாருமே ஃபுல்லாக புட்டெல்லாம் வச்சு விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஒய்ஃப் வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த ப்ராசஸ் தான் நெக்ஸ்ட்டு. ஸோ அப்படியே ஒய்ஃப் வந்து எல்லாம் ஜாலியாக ஃபுல்லாக என்ன ஃபோட்டோ ஷூட்டில் என்னென்னலாம் எடுக்கணுமோ சாப்பாடு அதை நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை மறந்துட்டேன். ஸோ எல்லாருக்கும் சாப்பாடு போடுவோம். எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு எல்லாருக்கும் அன்புடன் பரிமாறிவிட்டு எல்லாம் நல்லா இருக்கா எல்லாமே விசாரிச்சுட்டு ஒய்ஃபை வந்து மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ எல்லாமே ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து கிளம்புற நேரமும் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களையும் ஏற்றி விட்டுட்டு டாட்டாலாம் காட்டிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவங்க போயிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு ரிட்டன் நான் தான் போய் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இப்படி தான் ப்ராசஸ் நடக்கும். ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரியான நடக்கும். ஸோ எங்கள் வீட்டில் இப்படி நடக்குது. ஸோ இந்த மாதிரியான உங்கள் வீட்டில் எப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கமெண்ட்ல கீழே சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எந்தெந்த மாதிரிலாம் நடத்துவாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி. இது எங்களோட 2வது வளகாப்புன்றதுனால ரொம்ப கிராண்டாலாம் ஒன்றும் செலிப்ரேட் பண்ணல. நியர்பை, அதாவது என்னோட ரொம்ப
ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் வச்சு மட்டும் பண்ணிட்டோம். மற்றபடி யாரும் அதிகமாக கூப்பிடல. ஃபஸ்ட்டு இது நல்லா கிராண்டாக பண்ணோம், அது உங்களுக்கே தெரியும், அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அதுவும் வேணும்னா நான் லிங்க்கில் கொடுக்குறேன், அவங்களது அதையும் பாருங்கள். இது 2வது வளகாப்பு. இதையும் பார்த்துட்டு உங்களோட வீட்டில் எந்தெந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்றது கமெண்ட் லைனில் சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் லைனில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஐயா நான் ஓட்ஸ காவல இருந்து நம்ம அடி கொட்டுட்டேன்